ஸோ ஹே எவ்ரிவன், குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் எதுக்காக இந்த சேனல் அப்படிங்கிற ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஆம் கதிர், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அதை விட முக்கியமாக நான் ஒரு ட்ரேடர். ஸோ இந்த சேனலில் ட்ரேடிங் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற இந்த சேனல் எதுக்கு நான் கிரியேட் பண்ணேங்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் படிக்கிற நானே வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ட்ரேடிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் ட்ரேடிங் கற்றுக்கணும்னா நீங்கள் யூடியூப், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் எதை கற்றுக்கணுனாலும் யூடியூப்ல தான் தேடுவாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நானே யூடியூப்ல கற்றுக்கிட்டு தான் ட்ரேடிங் கற்றுக்கிட்டேன். பட் இந்த பிகினர் ஸ்டேஜில் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண உடனே வாட் இஸ் ட்ரேடிங் ட்ரேடர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் எக்கச்சக்கமாக வரும். நீங்கள் தேடி பார்க்கலாம். பட் எல்லா வீடியோவும் நான் பார்த்ததில் செலக்டிவாக நான் பார்த்ததை சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஓவர் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்டு புரியாத மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த சேனல் நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண மோட்டோ வந்து மெயினாக தமிழில் வந்து குறிப்பிட்ட சேனல்ஸ் தான் இருக்குது. சேனல்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, பட் குறிப்பிட்ட சேனல்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயிலாக வந்து ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் சிம்பிளாக ஒரு அவுட்லைன் கான்செப்ட் மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ட்ரேடிங்னா என்ன, அதோட மூவ்மெண்ட்ஸ் என்ன மாதிரி நடக்குது, வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், அந்த மாதிரி அவுட்லைனை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு நல்லா நம்ம ப்ராஃபிட்டபிளான ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு சிம்பிளர் வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷனோட இந்த சேனல் நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட செல்ஃப் சேலஞ்சிங்கான விஷயத்துக்காக, லைக் எனக்கு ஒரு கோல் இருக்குது. ஐ ஹாவ் அ மிஷன் டு பிகம் அ மில்லினியர் இன் மை ஏஜ் ஆஃப் 23. ஸோ இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதேமாதிரி என்னோட 23 வயசில் ஒரு மில்லியனர் ஆகணும். ஸோ அந்த மில்லியனியர் ஜேர்னியை ஒரு சேலஞ்ச் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் இந்த சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன் மெயினாக. ஸோ சேலஞ்சிங் அப்படியும் பண்ண முடியுமா, என்னோட மோட்டிவேஷனையும் ஒரு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் நிறைய பேர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணலாம். என்னோட ப்ராஃபிட்ஸ், லாஸஸ், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நான் பண்ணுறேன், மார்க்கெட்டில் என்னெல்லாம் மூவ்மெண்ட் நடக்குது, என்னோட ப்ராஃபிட்ஸ் என்ன, என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன. ஸோ மொத்தமாக என்னோட ஜேர்னியை ஒரு ஜேர்னலில் டைரியில் வந்து டெய்லி எழுதும் தெரியுமா, இன்னைக்கு நான் எந்த வேலை பார்த்தேன், அதை வந்து ஒரு யூடியூப் சேனல் மூலயமா என்னோட இதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த சேனல். ஸோ இந்த சேலஞ்சிங்னு சொன்ன தெரியுமா, அந்த சேலஞ்சில் வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் டெய்லி வீடியோ போட்டுட்டு இருப்பேன். லைக் டெய்லி என்னோட ஆக்டிவிட்டிஸ் பியூர். அதில் ஹைலைட் என்னன்னா 100 days இங்கிலீஷ் சேலஞ்ச். அதாவது டெய்லி இங்கிலீஷில் பேசுவேன், ஹாய் ஐம் கதிர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வீடியோ கூட இல்லை, டெய்லி ஒரு ஷார்ட்ஸ். அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாய் ஐம் கதிர், ஸோ டுடே ஐ வேக் அப் அட் 7:30 AM and do some physical workout. ஸோ இந்த மாதிரி என்னோட டே டு டேல நடக்கிறத ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். நியர்லி 100 days நான் அந்த சேலஞ்சை கண்டினியூ பண்ணேன். ஆஃப்டர் 100 days ஐ ஹாவ் ஸ்டில் ஐ ஹாவ் இம்ப்ரூவ்ட் இன் மை இங்கிலீஷ். பிகாஸ் டெய்லி டே டு டே ஐ டோன்ட் வாண்டட் ஐ புட், எனக்கு தேவையே இல்லைன்னா கூட நான் அது பண்ணிட்டு இருந்தேன் சேலஞ்ச். ஏன்னா என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு சேலஞ்சா. இப்போ லைக் இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாலாம் மோர் பீப்புள்ஸ் நான் பார்த்ததே 100 days குட்டி சோறு, 100 days புஷ்அப் சேலஞ்ச், 100 days சிக்ஸ் பேக் சேலஞ்ச், 60 days 1 lakh சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்ச் பண்ணுறது மூலயமா மற்றவங்களுக்கு வந்து ஹை இன்ட்ராக்டிவ் ஆகவும், அது சமயம் நம்மளுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கலாம். லைக் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்மளை புஷ் பண்ணுற மாதிரி. அதுக்காக தான் சேனல். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோட கோல் டு பிகம் அ மில்லினியர். ஸோ அது வந்து ஒரு லாங் டைம் ஜேர்னி, லைக் 4 years or 5 years ஜேர்னி. அதை வந்து நம்ம பண்ணலாம். பட் அதுக்குள்ள இப்போ லைக் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றேன். ட்ரேடிங்ல ஒரு $30 நான் வச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றேன். $30 or $50, $50 வச்சு நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றேன். $50 to $2000 இன் 1 month. ஸோ 30 நாள்ல $50 $2000 அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் நான் எடுத்து பண்ணேன்னா நான் வந்து $2000 அச்சீவ் பண்ணியிருப்பேன். அட் தி சேம் டைம் $2000 அச்சீவ் பண்ணியிருக்கலாம், பட் அதை விட கம்மியாக கூட பண்ணிக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் இருக்குல்ல, சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது, ஸோ அதுவே என்ன எக்ஸ்டர்னலாக புஷ் பண்ணும். நார்மலாக நான் வந்து பண்ணிட்டு இருந்தால் அப்படி கிடைக்காது. ஸோ அதுக்காக மெயின் மோட்டோக்காக தான் இந்த சேனல் நான் கிரியேட் பண்ணேன், ட்ரேடிங் இன்ஃபினிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் என்னோட டே டு டே ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் லைவ் ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன். பார்த்தீங்கன்னா பிட்காயின் மெயினாக ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸ். பிகினர்ஸ்க்கு ஒன்றும் புரியாது, பட் சொல்கிறேன். நியூவாக ட்ரேடிங் வந்திருக்கும் உங்களுக்கு. பிட்காயின் இஸ் ஒன் ஆஃப் அ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். பிட்காயின், ஃபாரெக்ஸ் அண்ட் இந்தியன் மார்க்கெட், இந்த 3 மார்க்கெட்லையும் நான் ட்ரேட் பண்ணுவேன். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பிட்காயின். பிகாஸ் இதான் 24/7 என்னோட காலேஜ் ஒர்க் டைம் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பிட்காயினும் ஃபாரெக்ஸ் தான் எனக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும்.
ஸோ அதனால இப்போ நான் ஃபாரெக்ஸ் ப்ரெடிக்ஷன் வரேன்னா லைவ் ப்ரெடிக்ஷன் செக்ஷன் நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். அதுக்காகவும் இந்த சேனல் கிரியேட் பண்ணேன். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக என்னை பற்றியும் இந்த சேனல் பற்றியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்குள்ள டாபிக் வாட் இஸ் ட்ரேடிங். வாட் இஸ் ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் ஒரே வார்டு தான், ட்ரேடிங்னா என்ன. இதை நான் ஒரு நல்ல கிரேட் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிள் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன். ஆப்பிள், ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் பிஎன்ஜி இமேஜ் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். வெயிட் அ செகண்ட். ஸோ ஓகே, ஒரு ஆப்பிள் இருக்கு. இந்த ஆப்பிள் வந்து மார்க்கெட்ல வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரியா, ஒரு ஆப்பிள் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனால் மார்க்கெட்ல 10 ரூபாய்க்குலாம் விற்கல. எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்ல ஆப்பிள் ரேட் 10 ரூபா. நான் 10 ரூபா 10 ஆப்பிள் வாங்கியிருக்கேன். ஸோ 10 ஆப்பிள்னா 10 × 10 100 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஓகே, 100 ரூபாய்க்கு நான் ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்கேன். ஆஃப்டர் லாங் பீரியட் அரௌண்டு வீக்னு வச்சுக்கோங்களேன். லாங் பீரியட்லாம் இல்லை, ஒரு வீக்ல மார்க்கெட்ல வந்து ஆப்பிள் டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. டிமாண்ட் அதிகமாகுறதுங்கிறது லைக் இப்போ ஒரு பொருள் வந்து கிடைக்காத போது அதோட வேல்யூ அதிகமா இருக்கும். ஸோ டிமாண்ட் அதிகமாகும் போது பிரைஸும் அதிகமாகும். நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, டிமாண்ட் ஈக்குவல் டு பிரைஸ். டிமாண்ட் ஈக்குவல் டு பிரைஸ் அப் அண்ட் சப்ளை ஈக்குவல் டு பிரைஸ் லோ. சப்ளை மீன்ஸ் இப்போ ஒரு ஆப்பிள் வந்து குறிப்பிட்ட 100 ஆப்பிள் தான் கல்டிவேட் பண்றாங்கன்னா அதோட ரேட் வந்து அதிகமா இருக்கும். அதுவே ஒரு 100 ஆப்பிள் கல்டிவேட் பண்ற இடத்துல 1000 ஆப்பிள் கல்டிவேட் பண்ணாங்கன்னா பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். ஸோ அது மூலயமா தான் சப்ளை டிமாண்ட். இந்த ரெண்டுத்தையும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் 10 ரூபாய்க்கு 10 நான் வாங்கியிருக்கீங்க. ஆஃப்டர் 1 வீக், ஒரு வாரம் கழிச்சு அந்த ஆப்பிளோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி சப்ளை, அதாவது டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா கூடிடுச்சு. 10 ரூபாலேருந்து 20 ரூபா கூடிடுச்சு. அப்போ நீங்கள் வாங்கினது 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ 10 குவான்டிட்டி 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அடுத்து நம்ம ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது குவான்டிட்டி எவ்வளோவா இருக்கும்? 200 ரூபா. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கிறீங்கல்ல, இதை தான் நம்ம ட்ரேடிங் சொல்லுவோம். ஒரே வாரத்தை கம்மி பொருளுக்கு வாங்கி அதிகமாக விற்கிறது. பை அ ப்ராடக்ட் ஆர் சம்திங், பை அ ப்ராடக்ட் ஆர் share something at a lower price and sell it in a higher price. This is called trading. So சிம்பிளா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பிள் எக்ஸாம்பிள் மூலமா. இந்த ஆப்பிள் மட்டும் இல்லை, இந்த ட்ரேடிங்கை வந்து நம்ம ஆப்பிள் மூலயமா பண்ண முடியாது. நியூட்டன் வந்து ஆப்பிளை வச்சு எப்படி ஈஸியா கிராவிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அந்த மாதிரி ஆப்பிள் வச்சு சிம்பிளா நான் ட்ரேடிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ சிமிலரா இருக்க கம்பெனி லைக் ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ரிலையன்ஸ் இருக்குது, கிரிப்டோட தேடக்கூடாது. ஆல் ட்ரேடிங்ஸ்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ட்ரேடிங் வியூ எப்படி யூஸ் பண்றது இதெல்லாம் நான் ஃபர்தர் வீடியோ சொல்றேன். இது ஒரு டெமோவா நீங்க பாத்துக்கோங்களேன், லைவா ஓவராலா. இப்போ ரிலையன்ஸுங்கிறது கம்பெனி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அம்பானி வந்து ஓனர், ரிலையன்ஸுங்கிறது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் வாங்கலாம். இது பாத்தீங்கன்னா இப்போ ஷேர் பாத்தீங்கன்னா 2770 ரூபா இருக்கு. இப்போ வந்து ரிலையன்ஸ் கம்பெனி ஏதாவது அர்ஜென்ட் நியூஸ் நடக்குது, ரிலையன்ஸ் கம்பெனி அப்டேட் பண்ண போறாங்க, 2000 கோடி ரூபா டொனேட் பண்ணியிருக்காங்க, அப்படி ஏதாவது நியூஸ் வந்து நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் இங்க இருந்து அப்ல போகும். சொன்ன மாதிரி சப்ளை இருக்கும் போது தான் டிமாண்ட் இருக்கும் போது தான் மார்க்கெட் அப்ல போகும். ஸோ அந்த கம்பெனியை பத்தி ஏதாவது டிமாண்ட் நல்லதா இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஹையரா போகும். அப்போ நம்ம பை பண்ணி சேல் பண்ணலாம். வேற எம்ஆர்எஃப், மோஸ்ட் பீப்புள் தெரிஞ்சது எம்ஆர்எஃப்ங்கிறது டயர் கம்பெனி. ஸோ டயர் கம்பெனி அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட 1,33,050 ரூபா 500 ரூபால ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ லார்ஜ் அமௌண்ட் தான். பட் சொல்றேன், ஃபெமரான கம்பெனிஸ் எம்ஆர்எஃப், வேற நீங்க எல்லா கம்பெனியும் இருக்கு. நீங்க டே டு டே பேங்க்ல எஸ்பிஐ கம்பெனி, எஸ்பிஐ கூட இருக்கு பேங்க், எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த ட்ரேட் பண்ணலாம். எல்லா இதுலையுமே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஆப்ஷன் ட்ரேடும்பாங்க. ஆப்ஷன் ட்ரேடுங்கிறது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஸோ நான் எடுத்து காமிச்சிடுறேன். ஆப்ஷன்ஸ் இதுல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸும்பாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இந்தியாலேயே ஊறுபட்டது இருக்கு. இது ஃபுல்லா என்எஸ்சி, பிஎஸ்சி அந்த மாதிரி இதில் ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை இப்போ நிஃப்டிங்கிறது நிஃப்டி 50ங்கிறது ஒரு கம்பெனி கிடையாது. நிஃப்டி 50க்குள்ள 50 கம்பெனிஸோட இது இருக்கு. நீங்க அதை சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். நிஃப்டி 50 கம்பெனி லிஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதானி பாயிண்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் நிஃப்டி. இது ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆச்சுன்னா நிஃப்டி அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 25 கம்பெனி, 25 பேங்க்ஸ் சேர்ந்தது பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேடிங் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கும் வாட் இஸ் ட்ரேடிங் அண்ட் ட்ரேடிங். அந்த ஆப்பிள் மூலமா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனியும்
எம்ஆர்எஃப்ல இருந்து டயர் கம்பெனில இருந்து நீங்க டூத் பேஸ்ட் கோல்கேட் கூட உண்டு. கோல்கேட் சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். பட் சொல்றேன், எல்லா கம்பெனிஸும் உண்டு. நீங்க தேடுற எல்லா கம்பெனிஸும் ட்ரேடிங்ல அவைலபிளா இருக்கு. நான் மெஜாரிட்டியே சொல்றது ஃபாரெக்ஸ், இந்தியன் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோ. ஸோ இதெல்லாம் பத்தி நான் வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல வாட் இஸ் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இன் ட்ரேடிங் அப்படிங்கிற வீடியோ நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நான் கவர் பண்ண வேண்டியது வாட் இஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சிம்பிள் ஆப்பிள் எக்ஸாம்பிள் மூலயமா வச்சு சொல்லிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடிங்ல ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அண்ட் டாபிக். ஸோ நான் சொன்ன மாதிரி அதே ஆப்பிள் எக்ஸாம்பிள், ஆப்பிள் டெலிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சார், ஸோ இப்போ அந்த ஆப்பிள் எக்ஸாம்பிளுக்கு வரும். அந்த ஆப்பிள் எக்ஸாம்பிள் தான். ஆப்பிள் வந்து நீங்கள் அதே 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அது வந்து ஃபர்தராக கோவாகி 20 rupeesல வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நவடேஸ் 20 rupeesல சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 10 ரூபாலேருந்து 15 ரூபாய்க்கு போயிருக்கும். திருப்பி 15 ரூபாலேருந்து 18 ரூபா போயிருக்கும். அந்த 20 ரூபாயில் நிற்குதுல, 20 ரூபாய்க்கு அப்புறம் மேலே போகாது. ஸோ சம் இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ 20 ரூபா நிற்குதுன்னா 20 ரூபாயில் ஒரு வாரம் நிற்காது, ஒரு 2-3 நாள் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வாரமே 13 ரூபா. இனி ஃபர்தராக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக. இது வந்து ஆப்பிளோட சார்ட். ஓகே, இது வந்து நீங்க இந்த ஒவ்வொரு ஹை அண்ட் லோவு ஒரு வாரமா எடுத்துக்கலாம். இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வீக். சரியா, ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் வீக், இது செகண்ட் வீக், இது தேர்ட் வீக், இது ஃபோர்த் வீக், இது ஃபிஃப்த் வீக், இது சிக்ஸ்த் வீக், அல்ல ஃபைனலி இது 7th வீக். 7 வாரத்துக்கான ஆப்பிள் சேல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ட்ரேடிங் எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ஆப்பிள் கடைக்கார மாதிரி ஆகிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ சொன்ன மாதிரி இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 10 ரூபாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10 ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி இது வந்து 10.5, 10.5, இங்கே வந்து 12 ரூபா போகுது. 12 ரூபா போயிட்டு 12 ரூபாவில் நிற்காம திருப்பி கீழே வரும். கீழே வந்து கிட்டத்தட்ட 11 ரூபா வருது. திருப்பி கீழே, திருப்பி மேலே போகுது 13.5 ரூபா ஆப்பிள் ரேட்டு. திருப்பி கீழே வருது 12.5 ரூபா. ஸோ போயிட்டே இருக்கும் போது மார்க்கெட் ஒரே ஃப்ளோவில் இருக்காது. எப்பவுமே நீங்கள் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் அந்த கிராஃப் வாங்க தெரியுமா, ப்ராக்ரஸ் கிராஃப். ப்ராக்ரஸ் கிராஃப்ங்கிறது எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்காது, அப் அண்ட் டவுனில் தான் இருக்கும். நீங்கள் எதுனாலும் பிஸ்னஸ்னாலும் சரி, ஒரு உங்களோட லைஃப் கிராஃப், இப்போ என்னோட டிசிப்ளின் லெவல், என்னோட மோட்டிவேஷன், நீங்கள் எதை செக் பண்ணி பார்த்தாலும் அதோட கிராஃப் வந்து அப் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்கும். ஸோ அந்த கிராஃப் மூலயமா தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும்பாங்க. மார்க்கெட்ல இருந்து ஒரு இடத்துல வந்து சஸ்டெயின் ஆக முடியாம கீழே விழுது தெரியுமா, அந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ்பாங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஒரு இடத்துல சஸ்டெயின் ஆக முடியாம மேல இருந்து கீழே வரும், இந்த பாயிண்ட் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், அப்படியே ஆப்போசிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இப்படி இருக்காது, அப்படியே வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. ரிவர்ஸ் பண்ண முடியல, நான் இன்னொரு வார்த்தை இப்படி இருக்குதா, இதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னோம். எப்படி மேலே சஸ்டெயின் ஆக முடியாம கீழே வந்த இந்த பாயிண்ட்ஸ், அதாவது நான் மார்க் பண்ணியிருக்கேன், இது 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 எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது இது 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 இது. ஸோ இதெல்லாம் சப்போர்ட் பாயிண்ட். நான் எதுக்கு சப்போர்ட் பாயிண்ட் சொல்றேன்னா, மார்க்கெட் அதுக்கு கீழே போல. அதே எக்ஸாம்பிள் தான், அந்த ஆப்பிள் தான் 12 ரூபா போயிருக்கு, திருப்பி 11 ரூபா வந்திருக்கு, 10 ரூபா போல. பிகாஸ் அங்க வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து ஆப்பிள் வந்து குறைஞ்சிருக்கும், டிமாண்ட் வந்து கூடியிருக்கும். 1000 ஆப்பிள் இருந்து 500 ஆப்பிள் ஆயிருக்கும். ஸோ திருப்பி மேலே போயிருக்கும். அந்த மாதிரி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ட்ல ட்ரேடிங்ல முக்கியமானது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை பத்தி நீங்க டீட்டெயிலா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை விட முக்கியமா இல்லை, இதோட முக்கியமா இது கூடயே சேர்ந்தது தான் ட்ரெண்ட் லைனுமாங்க. ட்ரெண்டுங்கிறது நத்திங் பட் மார்க்கெட் ஃப்ளோ. இப்போ வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த இடத்துல வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். 12 ரூபா, 11 ரூபா இதெல்லாம் போயிருக்கு. பஸ் டோட்டல் ஆஃப் லைக் எத்தனை வாரம், 1 2 3 4 1 வீக், அதாவது 4 வாரத்தோட முடிவுல மார்க்கெட் எங்க இருக்கு, 10 ரூபால இருந்து மார்க்கெட்ல இருந்து 15 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ மீனிங் என்னன்னா, மார்க்கெட் வந்து மேலதான் இருந்திருக்கு, கீழே வரல. ஏன்னா 10 ரூபால இருந்து 15 ரூபாங்கிறது 5 பாயிண்ட் மேலதான், கீழே கிடையாது. அதே மாதிரி அடுத்த வாரம் 5 6 7 அடுத்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மார்க்கெட் கீழே வந்திருக்கு. 10 ரூபால இருந்து திருப்பி 10 ரூபாய்க்கு வந்துருச்சு, 15 ரூபால இருந்து. ஸோ 5 பாயிண்ட் கீழே. இதை நம்ம ட்ரெண்டுமோ.
ஃபர்ஸ்ட் 4 வாரமும் அப் ட்ரெண்டும் அடுத்த 3 வாரமும் டவுன் ட்ரெண்ட் இருந்திருக்கு. இதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ட்ரேடிங்ல வந்து இந்த மாதிரி வீக் பைஸ்லாம் இருக்குது, ட்ரெண்ட் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இதை நம்ம வந்து ஃபர்தரா ட்ரேடிங் கேண்டில் ஸ்டிக்ஸுக்கே நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் உண்டு. அதை வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல சார்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் மோர் ட்ரெண்ட் லைன்ஸ் அதெல்லாம் பத்தி பார்க்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்டா நான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்ட்ராட்டஜி மூலயமா ஹை லெவல் ஆஃப் அக்யூரசி ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதையும் நான் ஃபர்தர் வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ எனக்கும் ஆசை இருக்கு, இப்போ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னோட பாக்கெட் மணி வீட்டில் கேட்காம நானே வந்து சம்பாதிச்சு என்னோட பாக்கெட் மணி டெய்லி எக்ஸ்பென்சஸை நானே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரேடிங்குள்ள வரதுக்காக சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ட்ரேடிங், வாட் இஸ் ட்ரேடிங், சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ எனி டவுட், யூ ஹேவ் எனி டவுட்ஸ், ask me in the comment section and stay tuned with me, subscribe, like, thank you.